நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், இரண்டாம் கட்டிலேருந்து. பாருங்கள் நண்பர்களே, இன்றைய அறுவடை நம்ம வீட்டில் அவரைக்காய் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எந்த பூச்சி தாக்குதலும் இல்லை. ஏன்னா குட்டியாக இருக்கும்போது பூச்சி தாக்குதல் இருந்து நம்ம ஈயம் கரைசல், ஹோமியம், அதே மாதிரி மீன் அமிலம் அந்த மாதிரி தான் தெளித்தோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதில் சிகப்பு நமக்கு நிறைய காய்க்கலை. இந்த பாருங்கள், இதில் 1-2 மட்டும் தான் நமக்கு சிகப்பு கிடச்சிருக்கு. அடியில் 1-2 இருக்குது. பாவைக்காவை பாருங்கள், பாவைக்காய் ஒரு 4-5 பாவைக்காய் தான் அடியில் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம வயிற்றுக்கு ரொம்ப 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 நல்ல கீரைன்னு சொன்னால் மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதோட கிளாரிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்னோடய ஃபோன் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்ல தலை வந்துருந்து. அப்படியே இங்கே பாருங்கள் பக்கத்தில் இது என்னென்னு பார்க்குறீங்களா? சிலோன் பசலைங்க, அருமையாக வந்திருக்குது. 2 கீரைகளையும் தான் இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நண்பர்களே. இதை இந்த மாதிரியான இயற்கையான கீரைகள், இவ்வளோ பூச்சி தாக்குதல் இல்லாமல், மருந்து இல்லாமல் நம்ம தயார் பண்ணும்போது நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. இது பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த காய் ஒரு 400 கிராமுக்கு மேலே இருக்குங்க. வெயிட் போட்டு பார்த்தேன், 400 கிராம்கிட்ட இருக்குது. அப்படி யோசித்து பார்க்கும்போது இவ்வளோ காய்கறியை நம்ம வீட்டில் எடுக்கும்போது பைசா மோட்டிவாக நம்ம பார்க்கக்கூடாதுங்க. ஆனால் இந்த மாதிரி ஆரோக்கியமான காய்கறி நம்ம எடுக்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக நண்பர்களே, முயற்சி பண்ணுங்கள். நம்மளோட குழந்தைங்களுக்கு தற்சார்பு முறைகளை சொல்லிக் கொடுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம செஞ்சால் தான் நம்ம குழந்தைங்க செய்யணும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. இந்த மாதிரியான காய்கறிகள் சமைச்சு சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. இதில் ஏதாவது காய்கறிகளில் பூச்சி தாக்குதலுக்கு என்ன வேணும், ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம பூச்சி வெரைட்டிகள் தான் சொல்லுவோம். கண்டிப்பாக நம்ம பூச்சிக்கொல்லி சொல்லவே மாட்டோம், நம்ம அதை யூஸ் பண்ணவும் மாட்டோம். அதனால் கண்டிப்பாக ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக கேட்கலாம். கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் போடும்போது தான் எங்களுக்கு அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமாகவும் இன்னும் ஊக்கமாகவும் இருக்கும். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.